Hello friends, so இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC JE Civil Engineering previous year paper. So last year வந்து November 16, 2022ல ஒரு செட் வந்து நடந்தது ஓகேவா. ஸோ அந்த கொஷினில் வந்து ஆல்ரெடி ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு 100 கொஷின் டெக்னிக்கல் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஸ்டாண்டர்ட் மாடுலர் சைஸ் ஆஃப் அ காமன் பில்டிங் பிரிக் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் கேட்குறாங்க 190 by 90 by 90 mm ஓகேவா. ஸோ இது சென்டிமீட்டரில் கொடுத்தாலும் எழுத தெரியணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு த RL ஆஃப் அ பாயிண்ட் A is 100 meter and its back side is 2 meter. If the next reading at the change point is 1.5 meter, then find the RL of the change point ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர் சைட். ஸோ ஃபோர் சைட் பேக் சைட் மைனஸ் ஃபோர் சைட் வந்து 0.5 மீட்டர் ப்ளஸ் RL ஆஃப் பாயிண்ட் A வந்து 100 ப்ளஸ் 0.5 வந்து 100.5 மீட்டர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா consider the following statement and select the correct option. The stadia method is based on the principle that the ratio of the perpendicular to the base is constant k in similar isosceles triangle. So beta oda value வந்து 34-22 and k வந்து 100 னு கொடுத்திருக்காங்க. So இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். So both these statements are correct. So next, which of the following alloys of iron and carbon has the highest yield strength? எதுக்கு அப்படின்னா high carbon steel ஓகேவா. So option 4 high carbon steel. Next, a concrete design mix with a lower water cement ratio and also using larger aggregate. So ஓகேவா, lower water cement ratio இருக்குது, அதே மாதிரி aggregate வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா concrete compressive strength வந்து அதிகமாகும். So gain in concrete compressive strength. Next, water is flowing through a pipe of 6 cm dia under a pressure of 200 into 10 power 3 Newton per meter square and with the mean velocity of 2 meter per second. Find the total head or total energy per unit weight of the water at a cross section which is 6 meter above the datum line. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா total head and total energy per unit weight. So அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, P by rho g plus V square by 2g plus Z ஓகேவா. ஸோ இதில் P by rho g அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஹெட், V square by 2gங்கிறது வெலாசிட்டி ஹெட், அதே மாதிரி Z அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் ஹெட் ஆர் டேட்டம் ஹெட். ஸோ இதோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாலே இந்த ஃபார்முலாவில் 26.5 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வரும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடரிங் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் அட் த பேஸ் ஆஃப் அ டேம் இட் வில் பி கரெக்ட் டு அஷ்யூம் தட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் வந்து பேஸ் ஆஃப் த டேமில் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எது வந்து கரெக்டான அசம்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன் ரிசர்வாயர் எம்டி கண்டிஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் அட் தி ஹீல் ஆஃப் பேஸ். ஹீல் ஆஃப் பேஸில் வந்து ரிசர்வாயரோட எம்டி கண்டிஷனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரிவைல் ஆகும் ஓகேவா. ஸோ அதுதான் ஆப்ஷன் A. Next, as per IS 456-2000, what is the maximum free water to cement ratio of an M20 grade of reinforced concrete under mild exposure condition? So M20 grade oda mild exposure condition la water cement ratio என்ன as per IS 456-2000 0.55 ஓகேவா. ஸோ இந்த IS 456லேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் IS 456 வந்து ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ 0.55. நெக்ஸ்ட்டு, plaster of Paris is not used in the exterior finishes of structures because. So plaster of Paris வந்து exterior finishக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா it is slightly soluble in water ஓகேவா. வாட்டரில் வந்து ஈஸியாக soluble ஆகிறதுனால இதை யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், which of the following statement is incorrect? இது வந்து incorrectன்னு கேட்குறாங்க. seepage drains reduce the chances of water logging ஓகேவா. ஓகே கரெக்ட். ட்ரெயின்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வாட்டர் லாகிங் ஆகாது, அது கரெக்ட். அதுக்கப்புறம் வாட்டர் லாகிங் மேக்ஸ் த லேண்ட் மோர் ப்ரொடக்டிவ். இது வந்து தப்பு. வாட்டர் லாகிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவாக இருக்காது லேண்ட் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் B கரெக்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். DNA இல்லை, மீதி இருக்க 3 ஆப்ஷனில் C and D ஓகேவா. இதுவும் இல்லை, 1 3 ரெண்டுமே இல்லை. BD ஆர் BC தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் இன் இரிகேஷன் மே கான்ட்ரிபியூட் இன் வேரியஸ் வேஸ் டு தி ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இரிகேஷனில். நெக்ஸ்ட்டு, வாட்டர் லாகிங் இஸ் காஸ்ட் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் பெர்மியபிள் ஸ்டேட்டா. ஸோ பெர்மியபிள் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக வாட்டர் பெர்கோலேட் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இம்பெர்மியபிள் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால தான் வாட்டர் வந்து லாகிங் ஆகுது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா B and D.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அ கேன்டிலீவர் பீம் ஆஃப் எல் இஸ் சப்ஜெக்டட் டு எ கப்புள் ஆஃப் எம் அட் இட்ஸ் ஃப்ரீ எண்ட். ஸோ பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கேன்டிலீவர் வந்து எப்படி இருக்குது ஓகேவா, ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து இருக்கும் த்ரூ அவுட். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நாமினல் சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடலர் brick including mortar with an indentation on one face of the brick. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் மாடுலர் பிரிக்கோட சைஸ், பட் இன்க்ளூடிங் மார்ட்டர் அப்படின்றதுனால நம்ம மார்ட்டர் திக்னஸ் வந்து 10 சென்டிமீட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 3 10 by 10 by 10 centimeter. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு தி according to the limit state of collapse of RCC structures, the value of partial safety factor for should be taken as 1.15 for concrete, 1.15 for steel. இது நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கும். ஓகேவா, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the maximum value of effective slenderness ratio as per IS 800 for a tension member in which reversal of direct stress occurred due to loads other than wind or seismic force. So other than wind or seismic force due to live load and dead load. ஸோ டென்ஷன் மெம்பர் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பர் ரெண்டுத்துக்குமே வந்து 180. ஓகேவா, ஸோ இது IS 800ல் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ IS 456 அதே மாதிரி IS 800 ரெண்டு கோட் புக்குமே நீங்கள் SSC JE வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். ஓகேவா, நெக்ஸ்ட் த டிகிரி ஆஃப் த கர்வ் இஸ் அன் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் பை அ கார்ட் ஆஃப் லென்த். ஸோ அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லென்த்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா த டிகிரி ஆஃப் அ கர்வ் வித் ரேடியஸ் ஆஃப் 688 மீட்டர் வில் பி ஈக்குவல் டு. ஸோ இது வந்து நமக்கு கார்ட் லென்த் வந்து ரெண்டு இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து 20 மீட்டருக்கு, இன்னொன்று வந்து 30 மீட்டருக்கு. ஸோ 20 மீட்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 1149 டிவைடட் பை R அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா. அதே வந்து 30 மீட்டராக இருந்தது அப்படின்னா 1720 டிவைடட் பை R அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 30 மீட்டர் கோவோடது எடுத்துக்கலாம். 1720 டிவைடட் பை R 1688 போட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 2.5 டிகிரி வரும். ஓகேவா, ஸோ மற்ற எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகுது. நீங்கள் 20 மீட்டரும் போட்டு பார்க்கலாம், பட் அது டைம் வேஸ்ட். ஓகேவா, ஸோ 30 மீட்டர் 2.5 டிகிரி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா when only one point is available for orientation is done by. ஸோ ஓரியன்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் ட்ரஃப் காம்பஸ். ஓகேவா, மற்ற எதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த அடிஷன் ஆஃப் அ போர்ஷன் ஆஃப் ஃப்ளை ஆஷ் இன் த மிக்ஸ் டிசைன் ரிசல்ட்ஸ் இன் தி ரிடக்ஷன் ஆஃப். ஸோ ஃப்ளை ஆஷை வந்து நம்ம மிக்ஸ் டிசைனில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன வந்து ரிடக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பெர்மியபிலிட்டி, கெமிக்கல் அட்டாக், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், இனிஷியல் செட்டிங் டைம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு, செட்டிங் டைம் அதில் வராது. ஓகேவா, permeability, chemical attack and heat of hydration. Next பார்த்தீங்க அப்படின்னா based on their physical and mechanical properties clay bricks are classified into. ஓகேவா, clay bricks வந்து 4 classes வந்து பிரிக்கிறாங்க physical and mechanical properties பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் which of the following is not a function of cross regulator. ஸோ எது வந்து not a function கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா effectively controls the entire canal irrigation system. ஓகேவா, இது கரெக்டு. அதுக்கப்புறம் ஹெல்ப்ஸ் இன் ஹெட்டிங் அப் வாட்டர் ஆன் தி அப்ஸ்ட்ரீம், இதுவும் கரெக்டு. அப்சர்வ் ஃப்ளக்சுவேஷன் இன் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி கேனால். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சர்வ்ஸ் ஆஸ் அ மீட்டர் ஃபார் மெஷரிங் டிஸ்சார்ஜ். ஸோ இது வந்து டிஸ்சார்ஜ் வந்து மெஷர் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, மற்ற எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ ஹெட்டிங் அப் ஆஃப் வாட்டர் அப்ஸ்ட்ரீமில் வந்து வாட்டர் வந்து லெவல் ஹை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கேனால் இரிகேஷன் சிஸ்டமில் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணுமே கரெக்ட். ஓகேவா, கேனால் cross regulator. அதுக்கப்புறம் according to IS 800 2007 the design compressive strength of an actually loaded compression member is based on the Perry Robertson formula. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the shear associated with the change of bending moment along the span is known as flexural shear. bending moment வந்திருக்கு, ஸோ மற்ற எதுவுமே வராது. ஸோ flexural shear. நெக்ஸ்ட் which of the following formulas explains the calculation of areas of earthwork using its mean depth. ஸோ areas equal to BD plus SD square. ஸோ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா மிட் செக்ஷன் ஃபார்முலா. இது வந்து சர்வேயிங்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்
What is the meaning of biaxial stress? Biaxial stress அப்படிங்கிறது என்ன அப்படின்னா stress acting along two axes, ரெண்டு ஆக்சஸில் நடந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ், அதோட ஸ்ட்ரெஸ் வந்து biaxial stress. மற்றது எல்லாமே வராது. more than two axes, tangential action, only one axis, இதெல்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ which of the following is the main function of submerged curbs in rural road? ஸோ submerged curbs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா to provide lateral confinement to the base course in flexible pavement. flexible pavementல வந்து base courseக்கு வந்து ஒரு confinement கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா submerged curb அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the phenomenon of rise or fall of liquid level in capillarity tube is called capillarity in non-wetting liquids. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெர்க்குரி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி cohesion of the mercury and adhesion of the mercury and the capillary tube? ஸோ இதோட ரிலேஷன் கேட்குறாங்க. எப்பயுமே வந்து cohesion வந்து கிரேட்டர் தானாக இருக்கும் adhesion விட. ஓகேவா? ஸோ கொஹேஷன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி பார்ட்டிக்கலில் நடக்கிறது தான் கொஹேஷன். அட்ஹேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் நடக்கிறது அட்ஹேஷன். ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா கொஹேஷன் தான் வந்து கிரேட்டர் தானாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which of the following is not an example of typical stress distribution diagram at the base of a circular chimney? ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இருக்குது. எது நாட் அன் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வராது. ஓகேவா? மற்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27th, in which type of weir is the excess energy of overflowing water dissipated by means of a hydraulic jump? ஓகேவா? ஸோ வாட்டர் ஹைட்ராலிக் ஜம்ப் மூலிமா வாட்டர் வந்து டிசிபேட் ஆகுது இல்லையா? ஸோ டிசிபேட் ஆகிறது வந்து எந்த டைப் ஆஃப் வியர்னு கேட்குறாங்க. காங்க்ரீட் வியர் வித் கிளேசஸ். ஓகேவா? காங்க்ரீட் வியரில் தான் அதிகமான டிசிபேஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் in 3-phase diagram of the partially saturated soil sample is given in the figure, determine the டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் த சாயில். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபார்முலா SR. ஓகேவா? SR is equal to வால்யூம் ஆஃப் வாட்டர் divided by volume of voids. ஓகேவா? வால்யூம் இந்த சைடு வந்து வால்யூமோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து வாட்டரோடது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து என்னன்னு தெரியும் 0.15. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படிங்கிறது எது கம்பைன் பண்ணுது அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர், அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகே, இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணதா வால்யூம் ஆஃப் வாய்ஸ். ஸோ 0.15 டிவைடட் பை 0.2349, இந்த ரெண்டோட டிவிஷன் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0.63 டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ ஆன்சர் வந்து 0.3. ஓகேவா? 0.63 ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது வந்து சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் வந்து ஒரு 12 கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பேப்பரில். நியூமெரிக்கல் மட்டும், அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேல்யூ அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஸ்ட்ரெஸ் பிளாக் டயக்ராம் ஃபார் rectangular section of singly reinforced beam in limit state method, the centroid of compressive force lies at a distance of dash from the extreme compressive fiber. ஸோ இது தெரியும் இல்லையா? ஸோ சென்ட்ராய்ட் ஆஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 0.42 XU அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 4/7 சொல்லுவாங்க இல்லையா? சாரி, 4/7 இல்லை, 3/7. கரெக்ட். ஓகேவா? 3/7 அப்படிங்கிறதான் வந்து 0.42 XU. அந்த நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து அந்த சென்ட்ராய்டு வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து சென்ட்ராய்ட் ஆஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ 0.42 XU, 3/7 XU ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ரெக்கமெண்டட் ஸ்லம்ப் ரேஞ்ச் as per IS 456-2000 for hand placed பேமெண்ட் குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட்க்கு வந்து 25லேருந்து 75 mm வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்லோப்பிங் ஃப்ளோ பிலோ அண்ட் இன் கண்டினியூஷன் ஆஃப் தி raised crest of a weir is known as glacis. ஸோ raised crestோட ஸ்லோப்பிங் ஃப்ளோருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கிளேசஸ். அதுக்கப்புறம் த டோட்டல் ஆக்டிவ் ப்ரெஷர் டியூ டு ட்ரை பேக்ஃபில் ஆக்டிங் அட் h/3 above the base is directly proportional to. ஸோ இது ஃபார்முலா தெரிஞ்சு எழுதிடலாம். KA gamma H ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ H ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சர். So option A. So next, the void ratio for which the change of volume remains constant during shearing. So இது என்ன வரும் அப்படின்னா critical voids ratio. void ratio கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே வராது. ஸோ critical voids ratio. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which of the following assumption is used for the design of an axially loaded compression member? ஸோ ஆக்சியலி லோடட் கம்ப்ரெஷன் மெம்பரோட அசம்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
which of the following statements are true with respect to working from the whole to part வந்து நம்ம சர்வேயோட ஒரு பிரின்சிபல் இல்லையா ஸோ இதில் வந்து பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் மேஜர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் வித் ஹையர் ப்ரெசிஷன் அண்ட் தென் மைனர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு யூஸிங் லெஸ் ப்ரெசிஷன் ஸோ இது கரெக்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் எரர்ஸ் வந்து மினிமைஸ் ஆயிரும் ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நம்ம ஹோல் டு பார்ட் போகிறோம் பார்ட் டு ஹோல் போக மாட்டோம் ஓகேவா ஸோ ஹோல் டு பார்ட் தான் கரெக்ட் ஸோ ஆப்ஷன் 1 and 3. Next, the hydropower plants which utilize the minimum flow in a river having no appreciable bondage on its upstream are called as run-off river plant ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் ஃப்ளோவை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிற அந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ரன் ஆஃப் ரிவர் பிளான்ட் ஓகேவா இது வந்து இந்த பவர் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது பக்கத்துலேயே இருக்கும் அந்த பாண்ட் மாதிரி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபார்ம் யூஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் புக் ஓகேவா இதுக்கு என்னென்னா ஃபார்ம் 23 ஓகேவா மெஷர்மெண்ட் புக்குக்கு வந்து ஃபார்ம் 23 யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா which of the following types of signs with their boards as per IRC 467 ஓகேவா ஸோ எந்தெந்த சைனுக்கு வந்து என்ன மாதிரி போர்டு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி சைன்னா மேக்ஸிமம் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா ரெகுலேட்டரினா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இன்ஃபர்மேட்ரி அப்படின்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வார்னிங் சைன் அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா ஸோ இது பார்த்துக்கோங்க இது வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு த லிமிட் பியாண்ட் விச் த சாயில் சாம்பிள் கண்டினியூஸ் டு ட்ரை வித் no further volume decrease until it reaches the dry state is called no volume decrease so no change in volume ஸோ அப்படி வந்தது அப்படின்னா shrinkage limit. ஸோ ஆப்ஷன் 3 sequentially arrange the following steps which are involved in surveying to build an irrigation structure ஓகேவா ஒரு irrigation structure வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் சர்வே வந்து ஃபாலோ பண்ணணும் அதை வந்து சீக்வன்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து வாட்டர் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணுறது ஸோ ஆப்ஷன் சி தான் ஃபஸ்ட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கனசைன்ஸ் சர்வே ஓகேவா அந்த லொக்கேஷனை பற்றி பிரியராக டீட்டெயில் எடுக்கிறது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி சர்வே அதுக்கப்புறம் ஃபைனல் லொகேஷன் சர்வே அதுக்கப்புறம் ஃபைனல் சர்வே ரிப்போர்ட் ஓகேவா இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம இரிகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணணும் சர்வே பண்ணுறதுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு இன் அடிஷன் ஆஃப் ஃப்ளை ஆஷ் as an additive in the brick mix proportion result in ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிக் மிக்ஸில் வந்து ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ட்ரையிங் ஷ்ரிங்கேஜ் வந்து என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 42 the method of proportioning mostly used for concrete rigid pavements on road construction is called as ஓகேவா concrete rigid pavementோட கோடு கேட்குறாங்க ஓகேவா ஐஆர்சி மெத்தட் வந்து IRC 44 ஓகேவா ரிஜிட் பேமெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃப்ளெக்சிபிளுக்கு வந்து IRC 57 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் த அப்ளிகேஷன் ஆஃப் க்யூரிங் ஆன் தி ப்ரிப்பேர்டு கான்க்ரீட் ரிசல்ட்ஸ் இன் ஸோ க்யூரிங்கோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 2 டோட்டல் ப்ரெஷர் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ ஃப்ளூயிட் when static mass of the fluid comes in contact with the plane or curved surface. The point of application of a total pressure on the surface is known as center of pressure. So டோட்டல் ப்ரெஷர் வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அது வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் த போபால் கேஸ் ட்ராஜடி 1984 டுக் பிளேஸ் டியூ டு ரிலீஸ் ஆஃப் விச் கேஸ் அண்ட் ஃப்ரம் விச் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. மெத்தில் ஐசோசயனைட் ஃப்ரம் தி பெஸ்டிசைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஓகேவா மெத்தில் ஐசோசயனைட் பெஸ்டைட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ரிலீஸ் ஆச்சு ஓகேவா. ஸோ 45க்கு A1 ஓகேவா. விச் ஆஃப் தி given options is not a type of water distribution network. ஸோ ரேடியல் ரிங் கிரிட் அயான் வரும். ஸோ இதில் டெட் எண்ட் சிஸ்டம் வரும். இதில் வராது வந்து பர்பண்டிகுலர் சிஸ்டம் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஹேஸ் தி ஹையஸ்ட் சான்சஸ் of causing infection like hepatitis B and C through skin rot if not handled properly. ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுற சோர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பயோமெடிக்கல் சோர்ஸ் தான் மற்றதெல்லாம் வராது ஓகேவா. ஸோ இது கொஷின் இது ஜென்ரலாக தெரிஞ்சாலும் எழுதிடலாம் கரெக்டாக. ஹெப்படைட்டிஸ் B and C எல்லாம் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்னால தான் ஓகே. நெக்ஸ்ட் a reversible reaction in which a charged ion in solution is exchanged for a similarly charged ion electrostatically attached to a immobile solid particle. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அயான் சொல்யூஷன்லேருந்து இன்னொரு அயான் சொல்யூஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சொல்யூஷன் வந்து என்ன ஆகுது மூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் அயான் எக்ஸ்சேஞ்ச். அங்கேருந்து அயான் வந்து இங்கே போகுது இங்கேருந்து அயான் வந்து இங்கே வருது. ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ
Next question பார்த்தீங்க அப்படின்னா a cantilever beam of length L is subjected to M at its midspan. Determine shear forces at quarter span from the free end and fixed end. ஸோ ஜீரோவாக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும் shear force cantilever. A single acting reciprocating pump has a 15 cm piston with a crank radius of 15 cm. The delivery pipe is 10 cm in dia at a speed of 60 rpm. 310 liters per minute of water is lifted to a height of 15 cm. Find the coefficient of discharge. So CD oda formula தெரிஞ்சா நம்ம எழுதிடலாம். ஓகேவா? Coefficient of discharge CD equal to Q theoretical divided by Q actual. இங்கே Q actual வந்து 310 liters per minute கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா 310 மீட்டர் கியூ பர் செகண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த Q actualக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அதே Q theoretical அப்படின்றதுனால ALN/60 இந்த ஃபார்முலாக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ALN ஓகேவா, π/4d ஸ்கொயர், எல்லோட வேல்யூ, என்னோட வேல்யூ 60 rpm, அதுக்கப்புறம் டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா அது வந்து Q தியரிட்டிக்கல். ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து CD ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ என்ன வரும் அப்படின்னா 0.975 ஓகேவா. ஓகேல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் annual dash is the ratio of cultivable irrigation area irrigated during the year to the total CCA. அதாவது டோட்டல் கல்ச்சரபிள் கமெண்ட் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இரிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ரேஷியோ வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 2. ஸோ இன் ஆர்டர் டு ஓவர் கம் தி ஆக்ஸலரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் இனிஷியல் செட்டிங் டைம் கான்க்ரீட் அட் ஹை டெம்பரேச்சர் விச் டைப் ஆஃப் அட்மிக்சர் ஆர் ஆடட் டு தி ஃப்ரெஷ் மிக்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம் வந்து ஆக்ஸலரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த இனிஷியல் செட்டிங் டைமோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரிட்டார்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா in Simon's rain gauge, the rim of the collector is set in a horizontal plane at a height of 30.5 cm above the ground level. ஓகேவா, சைமன்ஸ் காஜ் வந்து ஃப்ளோட்டிங் டைப் காஜ். ஓகேவா, இந்த ஃப்ளோட்டிங் டைப் காஜில் வந்து அந்த ரிம்மோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கிரவுண்ட் லெவல்லேருந்து 30.5 cm. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a short axially loaded square column 500 mm by 500 mm is subjected to a service load of 2000 kN. Calculate the ultimate load and minimum area of longitudinal reinforcement as per IS 456-2000. ஸோ IS 456-2000 நிறைய கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி IS 800 2 கொஷின் வந்துருச்சு. ஸோ இந்த 2 கோட் புக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் லோட் கேட்டிருக்காங்க, இங்கே சர்வீஸ் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட் லோட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு சர்வீஸ் லோட் தான் நமக்கு அல்டிமேட் லோட். ஸோ சர்வீஸ் லோட் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2000 kN. ஸோ இன்ட்டு 1.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஆட் பண்ணோம், அதாவது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3000 kN வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ல் மட்டும்தான் இந்த 3000ன்றதுக்கு மற்ற எதுவுமே இல்லை. ஸோ 2000 m² வந்து இந்த இதுதான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் 3 தான் வரும். 2000 m² mm² எப்படி வந்துச்சு அப்படின்னா லாங்கிடியூடினல் மினிமம் ஏரியா ஆஃப் லாங்கிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் காலம்க்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியணும். என்னென்ன அப்படின்னா 0.8% ஆஃப் தி கிராஸ் ஏரியா. 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியாங்கிறது ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கொயர் காலம் 500 × 500 போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 0.8/100 போட்டிங்க அப்படின்னா 2000 வரும். ஓகேவா. ஸோ 0.8% ஆஃப் மினிமம். ஓகேவா. அதே மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 6%. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 liters of petrol having a specific gravity of 0.805 weight வந்து 15.8 Newton. calculates its density கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.805 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டென்சிட்டி தான் வேணும். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே வச்சுட்டு இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு என்ன போடுவோம் அப்படின்னா 1000 போடுவோம். ஸோ 0.805 × 1000 போட்டிங்க அப்படின்னா 805 kg/m³ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா which of the following statements are correct with reference to the road in formation width. ஸோ ரோட் ஃபார்மேஷன் வித்துக்கு வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பாருங்கள், இட் இஸ் தி பாட்டம் வித் ஆஃப் தி எம்பேக்மெண்ட். ஸோ இது இல்லை. நெக்ஸ்ட்டு இட் இஸ் தி பாட்டம் வித் ஆஃப் தி கட்டிங், இது கரெக்டு. அதுக்கப்புறம் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஃபார் த வித் ஆஃப் தி ஷோல்டர்ஸ். ஸோ வித் ஆஃப் ஷோல்டர்ஸையும் வந்து இன்க்ளூசிவானது தான் வந்து ரோட் ஃபார்மேஷன் வித்துன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 3 and 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
The process involving the reduction of moisture content in timber under more or less controlled conditions towards or to an amount suitable for the purpose for which it is to be used in termed as. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரிடக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, சீசனிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிம்பரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சீசனிங். நெக்ஸ்ட், த செலக்ஷன் ஆஃப் பில்டிங் materials during construction should be done based on which of the following factors. ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்ட், சர்வீஸ் லைஃப், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ நாலுமே வரும். ஓகேவா? ஸோ த எக்ஸ்பிரஷன் ஃபார் தி அடிஷ்னல் டென்ஷன் ரெக்யர்மெண்ட் இன் அ டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் இஸ் கிவன் பை. டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் அப்படின்னா இந்த ஸ்டீல் காங்க்ரீட், அதுக்கப்புறம் எஃப்சிசி. ஓகேவா? சிமெண்ட் காங்க்ரீட், அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் ரெண்டுமே வரும். ஸோ அதனால் எஃப்எஸ்சி ஸ்டீல், அதுக்கப்புறம் காங்க்ரீட் கம்ப்ரெஷன், ஸ்டீல் கம்ப்ரெஷன். ஸோ ஏஎஸ்டி 2 ஈக்குவல் டு ஏஎஸ்சி இன்ட்டு ஏஎஸ்சி மைனஸ் எஃப்சிசி டிவைடட் பை 0.87F5. ஸோ ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட், த லெவலிங் ஆப்ரேஷன் இன் விச் த பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் அண்ட் நோ இன்டர்மீடியட் சைட்ஸ் ஆர் அப்சர்வ்டு. ஸோ பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் மட்டும்தான் எடுப்போம், இன்டர்மீடியட் சைட் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது, ஃப்ளை லெவலிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து, டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பிரிக் பில்டிங் யூசிங் modular bricks, the impression made on one side of a brick is called. ஸோ டாப் சர்ஃபேஸில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா மார்ட்டரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஃப்ராக். கன்சிடரிங் ஹரிசாண்டல் வாட்டர் ப்ரெஷர் எஃபெக்ட் ஆன் அ டேம், இட் மே பி கன்க்ளூடட் தட் the distribution diagram of water pressure is triangular in shape. டேமில் வந்து ஹரிசாண்டல் வாட்டர் ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னா அதோட வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், in which of the following triaxial test drainage from the specimen is not allowed at any stage. ஸோ ட்ரைனேஜ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அன்ட்ரைன்டு கண்டிஷனாக இருக்குது, அதே மாதிரி அன்கன்சாலிடேட்டட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 அன்கன்சாலிடேட்டட் அண்ட் அன்ட்ரைன்டு. நெக்ஸ்ட், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி டு இட்ஸ் டென்சிட்டி ஆஃப் அ வெல் நோன் ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ இது வாட்டர்னு கொடுக்கல, வெல் நோன் ஃப்ளூயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரிக்கு தான் அதிகம், அதுக்கப்புறம் வாட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஆயில். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து 13.6, வாட்டர் வந்து 1, ஆயிலுக்கு வந்து 0.8. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in Penske-Martin test for bitumen, the momentary flash was seen at a temperature of 200 degrees Celsius and the bitumen burned for at least 5 seconds at a temperature of 240 degrees Celsius. The flash and fire point of bitumen is, இது வந்து direct question. ஓகேவா? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. 200 degree Celsius என்னது ஃப்ளாஷ் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட் வந்து 240 degree Celsius. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the detailed estimate prepared for renovation or renewal of structure, damaged structure and minor improvements in building. ஓகேவா? ஸோ ரினோவேஷன், ரெனியூவல் பண்ணணும், அதே மாதிரி டேமேஜ் ஒர்க்குக்கெல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் வந்து நம்ம போடுவோம் அப்படின்னா ஆனுவல் ரிப்பேர் எஸ்டிமேட். ஓகேவா? அதுக்கப்புறம் அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் கேன் தி கான்டூர் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிவேஷன் இன்டர்செக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ டிஃப்ரெண்ட் எலிவேஷன் ஆஃப் கான்டூர் லைன்ஸ் வந்து எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா கேவ். இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா கேவ். ஓகேவா? நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், as described by the Indian road conquerors, which one of the following methods is used for the design and analysis of flexible pavement? ஓகேவா? எந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா flexible pavementக்கு கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, explain the term used to define the loss in the property value due to modification in structural design, repairing and aesthetics. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகுது எதனால் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரல் டிசைன், ரிப்பேர், அதுக்கப்புறம் எஸ்தெட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணுறதுனால என்ன லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்சலியன்ஸ். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்சலியன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் த ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் டு ஷியரிங் ஃபோர்ஸ். த யூனிட்ஸ் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் பாஸ்கல் செகண்ட் அண்ட் பாய்ஸ். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் பாஸ்கல் செகண்ட்? ஸோ 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10, அதாவது 10⁻⁻1 பாஸ்கல் செகண்ட். ஓகேவா? ஸோ இது டேரெக்டாக வந்து சம் கொடுத்தாலும் இது கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சம் போடணும். ஓகேவா? 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 பாஸ்கல் செகண்ட். அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு ஆஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ட் இஸ் மெயின்லி ஜென்ரேட்டட் ஃப்ரம். கார்பன் மோனாக்சைடு வந்து ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் த டம்பி லெவல் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் லெவலிங் சர்வே.
ஓகேவா. எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளாட் டெரெயினில் தான் வந்து இந்த டம்பி லெவல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிவைசஸ் யூனிட்ஸ் ஆர் நாட் இன்ஸ்டால்டு ஃபார் gaseous பொல்யூஷன் கண்ட்ரோல்? எது அப்படின்னா சைக்ளோன் கலெக்டர். ஓகேவா. இன்ஸ்டால்ட் ஃபார் gaseous பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலன்னு கேட்குறாங்க. மற்ற எல்லாமே வரும், சைக்ளோன் கலெக்டர்ஸ் வந்து வராது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 4 பியரிங் ஆஃப் லைன் ஏபி வந்து 60 டிகிரி, அதே மாதிரி 4 பியரிங் ஆஃப் லைன் பிசி வந்து 60 டிகிரி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா. டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 120 டிகிரி வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிலனா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா. அக்கார்டிங் டு டார்சிஸ் லா, according to Darcy's law, in most of the soil the pores are so small so that the flow of water through them is always laminar. So Darcy's law ஓட அசம்ஷனில் ஒன்று தான் வந்து இது. ஓகேவா. ஸோ எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா லாமினார் ஃப்ளோ தான். ஓகேவா. டர்புலண்ட் இருந்தால் அது வந்து தப்பு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் IS 456/2000 the limit state method of design the permissible bearing stress shall be taken as. ஸோ என்ன எடுப்போம் அப்படின்னா 0.45 FCK. ஓகேவா. permissible bearing stress வந்து 0.45 FCK. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the terms such as dressing, grading, trimming and leveling are basically used in surface preparation workல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் a structure build up underground focusing on receiving human waste is known as septic tank. Next, identify the correct statement. Irrigation helps in elimination of mixed cropping. ஓகேவா. ஸோ இது கரெக்டு. அதுக்கப்புறம் மிக்ஸ்டு இரிகேஷன் இஸ் எக்கனாமிக்கல் when irrigation facilities are available. ஸோ இது தப்பு. ஓகேவா. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம மிக்ஸ்ட் இரிகேஷனுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு fertilizers used in soil will help water quality of an groundwater underground reservoir. இல்லை. ஓகேவா. இது வந்து தப்பு. அதே மாதிரி ஓவர் இரிகேஷன் மே reduce crop yield. ஸோ இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் D and A. அதுக்கப்புறம் ஆஸ் பர் தி IS 456/2000 the effective length of the column which is fixed at one end and hinged at the other end. ஸோ 0.8 L. ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஹிஞ்சாக இருக்குது அப்படின்னா 0.8 L. ஸோ இது பார்த்தீங்கன்னா IS 456 வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 4 கொஷின் பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ IS 456, IS 800 கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் த சாயில் ரெக்வயர்ட் ஃபார் சப்கிரேட் இன் தி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்? ஸோ எதை வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இட் மஸ்ட் ஹாவ் குட் பெர்மியபிலிட்டி ஆர் ட்ரைனேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா. ஸோ அது மட்டும்தான் கரெக்டு, மற்ற எதுவுமே வராது. ஹை வால்யூம் சேஞ்சு, ஹை பெண்டிங் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி கிரேடு அதெல்லாம் வராது. இட் மஸ்ட் ஹாவ் குட் பெர்மியபிலிட்டி ஆர் ட்ரைனேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the formula used to calculate the mean depth of earthwork by averaging the depth of 2 consecutive sections is called mid-section formula. ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் ஃபைனர் cement particle leads to increased surface area of hydration. ஓகேவா. ஃபைனர் சிமெண்ட் பார்ட்டிகல் இருந்தது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹைட்ரேஷனுக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் பைப்பிங் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 600 மீட்டர் ஆஃப் 50 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 600 மீட்டர் அப்படிங்கிறது பைப்போட லென்த்து, 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பைப்போட டயாமீட்டர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 பைப் இருக்குது. 600 மீட்டர், 50 சென்டிமீட்டர், 400 மீட்டர் லென்த், 40 சென்டிமீட்டர் டயா, 200 மீட்டர் லென்த், 30 சென்டிமீட்டர் டயா இருக்குது. ஸோ இதில் வந்து துப்பிட்ஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ துப்பிட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம calculate the equivalent length of a 40 centimeter pipe of the same material. ஓகேவா. ஸோ equivalent length வந்து கேட்டிருக்காங்க, அதாவது LE. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா LE divided by DE the whole power 5 equal to L1 divided by D1 power 5 plus L2 divided by D2 power 5 plus L3 divided by D3 power 5. ஸோ இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 1439 மீட்டர் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா. இங்கே வந்து இந்த சென்டிமீட்டராக இருக்கிறது எல்லாத்தையுமே மீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the greasy and other substances floating on the surface of a sewage is termed as aerobic. Next, during the coarse aggregates crushing test, what is the size of aggregate is considered for testing purposes டியூரிங் செக்ரிகேஷன் இன் ISF. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட் க்ரஷிங் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதோட சைஸ் வந்து எது வழியாக பாஸ் ஆகி எதில் ரீட்டைன் ஆகணும்னு கேட்குறாங்க. 12.5 mm வழியாக பாஸ் ஆகி
10 mmல வந்து retain ஆகணும் ஓகேவா. நெக்ஸ்ட் in order to satisfy the requirements of FE 500D steel for reinforcement purpose the 0.2% proof stress should be a minimum of ஓகேவா. இது வந்து கோட் புக்லேயும் இருக்குது ஓகேவா. இது FE 500D அப்படின்றதுனால அதுக்கு வந்து 1786 அப்படின்ற கோட் புக்கு தான் ஓகேவா. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 500 இருக்கும் ஓகேவா. ஆப்ஷன் 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the rolled I section steel beam exhibit comparable torsional and warping rigidities. மற்ற எதுவுமே வராது ஓகேவா. டார்ஷனல் வார்ப்பிங் ரிஜிடிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a concrete of M60 grade obtains a cube strength of 80 megapascal if the cube strength is to be considered as the characteristic strength. The modulus of elasticity shall be approximately equal to. So modulus of elasticity அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. EC is equal to 5000 root FCK. இந்த root FCK இந்த FCKன்ற இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 80 மெகாபாஸ்கல் தான் போடணும். இங்கே M60 கிரேடை வந்து அதோட கியூப் ஸ்ட்ரென்த் வந்து 18 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கியூப் ஸ்ட்ரென்த்தை வந்து எதா கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தாக வந்து நம்மளை கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா 5000 root 80 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 44000 கிட்ட வரும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ 45000. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா an estimate containing the complete schedule of all possible items that are likely to occur is called detailed estimation ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3. the modulus of elasticity of a structural steel assumed in Indian practice வந்து 200 GPa ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெடியா இன்டர்வல் ஃபேக்டர் அதாவது எஃப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோட டெஃபினிஷன் கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஸ்டேடியா இன்டர்வல் F by I ஓகேவா. ரேஷியோ ஆஃப் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ரேஷியோ ஃபோக்கல் லென்த் டு தி ஸ்டேடியா இன்டர்வல் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் so dash is the maximum net intensity of loading that can be allowed on the soil without the settlement exceeding the permissible value. ஸோ எதை வந்து மேக்ஸிமம் நெட் இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஃப் பியரிங் ப்ரெஷர் ஓகேவா. ஸோ செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நெட் இன்டென்சிட்டி அதே மாதிரி பெர்மிசிபிள் வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகிருக்கணும் அப்படின்னா அது சேஃப் பியரிங் ப்ரெஷர். இந்த நாலுக்குமே தனித்தனியாக டெஃபினிஷன் இருக்குது ஓகேவா. அது பார்த்துக்கோங்க. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன, கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் நெட் ப்ரெஷர், லோ பெல்க் ப்ரெஷர், அந்த மாதிரி ஒரு 6 இருக்குது ஓகேவா. 6 டெஃபினிஷன் இருக்குது. அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு which of the following statement is not true with regard to long well and short well method. ஸோ எது வந்து not true which means எது வந்து wrongனு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள். ஷார்ட் வால் லென்த் இஸ் ஈக்குவல் டு சென்டர் டு சென்டர் லென்த் மைனஸ் ஹாஃப் த பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் தான் பண்ணுவோம், நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா. ஷார்ட் வால் லென்த் ஈக்குவல் டு சென்டர் லென்த் ப்ளஸ் இந்த சைடு ஒரு ஹாஃப் பிரெத் அந்த சைடு ஒரு ஹாஃப் பிரெத் ரெண்டுமே வந்து ஆட் தான் பண்ணணும், மைனஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்களா, இது கரெக்டு ஓகேவா. இதுவும் கரெக்டு, 1 கரெக்டு, அதே மாதிரி 3யும் கரெக்டு, 2 வந்து தப்பு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the total quantity of surface water that can be expected in a given period from a stream at the outlet of its catchment is known as yield. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே total quantity of water of surface water from a period from a stream to the outlet of its catchment. அதோட catchmentக்கும் அந்த total quantity of surface waterக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து yield அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு a parameter associated with the operation of activated sludge process is known as sludge volume index ஓகேவா. So highway lighting serves which of the following purposes. ஸோ ஹைவே லைட்டிங் வந்து எதுக்காகலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, டிராஃபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் சேஃப்டி அகெயின்ஸ்ட் க்ரைம் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் க்ரீன் சைக்கிள் டைம்னா அது கிடையாது ஓகேவா. ஆப்ஷன் 4 இல்லை, ஆப்ஷன் 1 2 3. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ரயில்வேலேருந்து ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். லீட் ஆஃப் கிராசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி தியரிட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங் அண்ட் ஹீல் ஆஃப் தி ஸ்விட்ச், 4th ஆப்ஷன் ஓகேவா. அதே மாதிரி ஸ்விட்ச் லீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டேஞ்சன்ட் பாயிண்ட் டு த ஹீல் டு தி ஸ்விட்ச் ஓகேவா. பிக்கு வந்து 1. அதே மாதிரி கர்வ் லீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 ஓகேவா. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த tangent point to the theoretical nose of crossing TNC. அதே மாதிரி heel divergence அப்படிங்கிறது distance between the gauge faces of the stock rail and the tongue rail at the heel of the switch ஓகேவா. ஸோ இது வந்து ரயில்வேலேருந்து இந்த டேர்ம் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா
An artificial marine structure used for berthing of ships and vessels for sheltering, repairing and designing is called. ஷிப் வெசல்னாலும் ஷிப் தான், ஓகேவா? அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா டாக்ஸ், ஓகேவா? சாயில் இஸ் வெதர்டு கெமிக்கலி டியூ டு லீச்சிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 100 கொஷினும் ஓவர். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டேரெக்ட் அதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆப்ஷன், ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சி ஏஆ இருந்தால் ஒரு 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த எஸ்எஸ்சி ஜேஇயில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா அது மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்காது, ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லைட் ஹவுஸ், பிரேக் வாட்டர், டாக்ஸ், அப்புறம் போர்ட். ஸோ நம்ம ஏஇயில் வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன், ஓகேவா? ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரியுதுன்னா டேரெக்டாக மார்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். டைம் உங்களுக்கு மேனேஜ் ஆகும். அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரில் வந்து ஒரு 12 நியூமரிக்கல் கிட்ட இருக்குது, ஓகேவா? அதுவும் சிம்பிளாக தான் இருக்குது. நமக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்காது. அதுவும் டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம், ஓகேவா? கால்குலேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து நான் டேரெக்டாகவே ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கேளுங்க, ஓகேவா? அதே மாதிரி டெலகிராம் குரூப் வந்து சிவில் ஸ்டடி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது நான் நியூமரிக்கல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஓகேவா? நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து டெலகிராம் குரூப்பில் தரேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியானது தான், ஓகேவா? ஓவராலாக அந்த பேப்பர் 1 ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு தான் இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பான கொஷின்லாம் இல்லை. ஒரு 10 கொஷின்ஸ் பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே டேரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா டேரெக்டாகவே மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆப்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மாடல், ஓகேவா? இது வந்து 4 செட் நடந்திருக்கு இல்லையா? இதில் வந்து ஒரு செட்டு நவம்பர் 16 நடந்த கொஷின் பேப்பர் இது, ஓகேவா? ஸோ மீதி இருக்க 3 கொஷின் பேப்பருமே நீங்கள் இண்டிவிஜுவலாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மாடலுக்காக இப்படி தான் படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஓகேவா? ஸோ அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.